Namaskaram. My name is Sriram, otherwise called as Hari. I am a grandson of Palakkad Rama Bhagavathar and I stay in Kalpati. I am happy to meet you all today with another episode of the 100 Agraharams of Palakkad project. The goal of this 100 Agraharams project is to document all the Agraharams of Palakkad with videos, images, interviews with key personalities, office bearers of the village, and get as much data and put them all into a website. And all these Agraharams will be finally available in the website 100agraharams.com, 100agraharams.com. If you have more information about this Agraharam, its history, its past, and all the elders who have made this Agraharam great, kindly comment below in the YouTube video or send it to me as a WhatsApp on the number here. Namaskarams. நமஸ்காரம். என் பேர் பரமேஸ்வரன். மேக்கனாங்குளம் அக்ரஹாரம் கிராமஜன கமிட்டியோட செக்ரட்டரி பேசுகிறேன். இப்போ என் கூட இருக்கப்பட்டவா இப்போது எம்எஸ் கிருஷ்ணன், இவர் வந்து சீனியர் பர்சனாகும், எக்ஸ் பிரசிடென்ட். இவர் வந்து பிரகாஷ், எக்ஸ் செக்ரட்டரி. அப்புறம் வந்து இவர் எம்கே முரளி, இவரோட பிரதர். அப்புறம் வந்து எம்என் சேஷன். ஓகே, இப்போது எங்களோட கிராமத்தை பற்றி 2 வாக்கு வந்து இப்போ இவர் சீனியர் மோஸ்ட் பர்சன், இவருக்கு தான் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியும். இங்கே இப்போ இவர் உங்கள்கிட்ட பேசுவார். நமஸ்காரம். இந்த கிராமம் வந்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமா வெளியிலேருந்து நாமங்க எங்களுக்கு சொந்த ஊரும் இங்கே கிடையாதுன்னு தான் சொல்கிறோம். எல்லாம் மயிலாடுதுறை, தஞ்சாவூர் அந்த ஏரியாவிலேருந்து வந்தவாளாக்குன்னு சொல்லிக்கிறோம். எங்களோட காது வழி கேட்டது மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்கு ஏகதேசம் இங்கே இருக்கிறவா ஒரு 25-30 வீடுகளுக்கு இருந்தது. இங்கே எல்லா வாழ்வு ஃபாரினில் அங்கே எங்கேன்னு வேறையானதுனால அவள் அங்கே போயிருக்காள். இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் உற்சவங்களும் காரியங்கள்லாம் நாங்கள் முதல்ல இங்கே கோவிலோட வகையாக அப்புறம் கிருஷி நெல்லெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அது ஒன்றும் இல்லை. இப்போ நாங்களே எல்லாம் ஆள் கொஞ்சம் எல்லாம் பிரிச்சுட்டு ஓரோ காரியங்களும் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆளுகளுக்கு அதிகம் கம்மி. எல்லோரும் வெளியூரில், கோயம்புத்தூர் தான் முக்கால்வாசி பேர், மெட்ராஸில் பாதி பேர் இருக்கோம். ஆனாலும் எந்த விசேஷம் எது இருந்தாலும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து நாங்களே எல்லாம் சேர்த்து கமிட்டியாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த கிராமத்தை பற்றி ஹிஸ்டரி சொல்ல முடியும். ராமமூர்த்தி பட்டாச்சாரியார் எங்களுக்கு தந்திரி.
அப்புறம் வைதீகம் பார்க்கறதுக்கெல்லாம் தாசாமணி வாத்தியார் எங்களோடு அவர் இங்கே இருந்தவர் அவர் இப்போ தான் மாத்தூர்னு பக்கத்து கிரகத்தில் போயிருக்கார். அது அவர் தான் வைதீகம் பண்ணுறது பூரா அவர் தான். எந்த காரியம் இருந்தாலும் கிராமத்துக்கு அவர் தான் நமக்கு ஒரு கிராம வாத்தியார்னே சொல்லலாம். பூர்ணா புஷ்கலாம்பா சமேத ஹரிஹரபுத்திர சுவாமிங்கிறது தான் பிரதிஷ்டை. அதுக்கு சொன்னால் போல இந்த பக்கம் மகாகணபதியார் இந்த பக்கம் இருக்கார், அந்த பக்கம் சிவனும் பார்வதியும் இருக்குது. நேராக எதிர்த்தா போல முருகனோட ஒரு இது பிரதிஷ்டை இருக்குது. இந்த இதுக்கு நாகர் வந்த பிரதிஷ்டை இருக்குது. 6 நாளும் வந்து தங்குற அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இருந்தாலும் தங்குற மாதிரி எல்லோரும் ஒரு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இனி வர ஜென்ரேஷனுக்கு வந்து இருக்கிற மாதிரி யாரும் இருக்கிறது இல்லை. எல்லோரும் வெளியில் போயிட்டா பிழைக்கிறதுக்கு போனதான்னு சொல்ல முடியாது. இன்னும் வந்து செட் பண்ணதுக்கு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதோ பகவான் கண்ணியத்தில் ஏதாவது வந்து சேருவாள்னு நினைக்கிறேன். நம்பத்தான். நமஸ்காரம். கிராமத்தில் மெயினாக வந்து பஞ்சதின உற்சவமாக்கும். இங்கே தனு உத்திரத்தன்னைக்கு ஆராட்டு வரும். அதானது எல்லா கிராமங்கள்லேயும் பார்த்தோம்னா சாஸ்தாபிரதி மாராட்டம் வேறு வேறு இருக்கும். இப்போ எங்களோட கிராமத்தில் ஆராட்டும் சாஸ்தாபிரதியும் ஒரே நாளைக்கு தான் வரும். ஸோ கொடியேற்றத்தன்னைக்கு கொடியேற்றம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள்லேருந்து வந்து சுவாமி ஊர்வலம் உண்டு. டெய்லி பஜனை, சம்பிரதாய பஜனை. குட்டிகள் வெளியில் இருக்கப்பட்டவா எல்லாரும் வருவா. இங்கே ஒரு 5-6 நாளைக்கு இங்கே வந்து நல்ல ஒரு உற்சவமாக தான் இருக்கும் எல்லோரும். இப்போ அது வந்து எங்களோட மெயின் ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பண்ணுறோம். இங்கே 2 வாரம் பண்ணுறோம். ஒன்று வந்து விருச்சிகத்தில் ஒரு வாரம் பண்ணுறோம், மகரத்தில் ஒரு வாரம் பண்ணுறோம். ஸோ ரெண்டுக்குமே 2 வாரமும் ஒரு வாரம் இங்கே பண்ணுறோம். இன்னொன்று வந்து நாங்கள் இங்கே ஐயப்பங்காவில் அது இங்கே அன்னதானம் அதாவது பக்கத்து ஊர்லேருந்தெல்லாம் வருவா, அன்னதானத்தோடு பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா இப்போ விஷு, ஏப்ரலில் விஷு வரும். விஷு அன்னைக்கு சுற்று வழக்கெல்லாம் வச்சு சுவாமிக்கு கனி காட்டி இதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் விஷு வேலை வரும். இங்கே நம்ம கோவிலில் தான் வந்து எல்லோரும் வந்து தொழுதுட்டு போவான். அதுக்கப்புறம் நம்மளோட ஜூனில் வந்து பிரதிஷ்டா தினம் வரும். ஸோ அதுவும் வந்து 2 நாளைக்கு பஜனையோட ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா மெயினாக வந்து நவராத்திரிக்கு வந்து 9 நாளைக்கும் வந்து இந்த மாதிரி விளக்கு வச்சு டெய்லி சுவாமிக்கு நிவேத்தியம். அதுக்கப்புறம் வந்து பஜனை, ராத்திரிக்கு சம்பிரதாய பஜனை. அதெல்லாமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கும் பக்கத்தில் இருக்கப்பட்ட ஆள் நாங்கள்லாம் வந்து டெய்லி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நடத்தின்னு இருக்கோம். இப்போ இங்கே கேதர் பண்ணுறது சொன்னாக்கா எல்லோரும் மெயினாக வந்து அந்த டிசம்பர் ஜானில் வந்து எங்களோட அந்த உற்சவம் வரும். அந்த டைமில் எல்லோரும் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். வெளியில் இருக்கப்பட்ட வாழலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நாங்களும் இப்போ இது உங்கள் மூலமாக வந்து எல்லோரையும் கேட்டுக்கிறோம். அந்த சமயத்தில் எல்லோரும் வாங்குவோம், எல்லோரும் பங்கு கொள்ளுவோம், நல்லா இருக்கும். இப்போ மாமா சொன்ன மாதிரி இங்கே வந்து எங்களுக்கு மெயின் டைட்டி வந்து ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா சமயத்து ஐயப்பனாக்கும். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஐயப்பனாக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாருமே இங்கே வந்து பாருங்கோ ஒருக்கா, அது எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறோம் நாங்கள். சுவாமியே சரணமையப்பா. நமஸ்காரம். என் பேர் பிரகாஷ். இப்போ இங்கே வந்துட்டு இது இந்த மேக்கனாங்குளம் கிராமத்தில் பழைய ஒரு 30 வீடுகள் இங்கே இருந்தது. இப்போவும் அது ஒரு 10-20 வீடுகள் அப்படியே இருக்குது. பாக்கி ஒரு 10 பாழாச்சு. പക്ഷേ தாமசங்கள் குறவு இங்கே ஒன்று. இப்போ இங்கே இருக்கிறவா மிக்கவாறும் பார்த்தேன்னா பாரத்வாஜ கோத்திரம், ஆசுலாயனம் சூத்திரங்கள் இருக்கா, பௌதாயனம் சூத்திரங்கள் இருக்கா, பின்ன வேறு பல கோத்திரங்களும் இருக்கா. ரிக்வேதமும் யஜுர்வேதமும் இங்கே மெயினாக இருக்கா. இங்கே ஆட்கார் இருக்கா. இங்கே அடிமைக்காவுன்னு சொல்ல போனால் மணப்புள்ளிக்காவு தான் மேக்ஸிமம் மணப்புள்ளிக்காவு தான் இருக்கா. பின்ன இங்கே கொஞ்சம் பேர் வந்து அடிமைக்காவு வந்து இங்கே கண்டத்தாறுக்காவு, பெருங்குளக்காவு அதில் இருக்கிறவா இருக்கா மேக்ஸிமம். என்னோடய பேர் சேஷன், எல்லோரும் மணிகண்டன் கூப்பிடுவா. இந்த கோவிலில் மெயினாக விசேஷம் என்னது கேட்டாச்சுன்னா ஐயப்பனாக்கம். இங்கே மெயினாக பூர்ணா புஷ்கலா இந்த சாஸ்தாபிரதி அன்னைக்கு சதசதயம் பாயசம் வச்சா இந்த சந்தானத்தோடு ஒரு குறவு இருந்ததுன்னா அது 100% நீங்கும். அது நிறைய அனுபவங்கள் இங்கே இருக்குது மெயினாக, அது ஒன்றும் சொல்லாக்கி இருக்க முடியாது. பின்ன வந்து பார்த்தாச்சுன்னா சதசதயம், பின்ன இந்த சாஸ்தாபிரதி அன்னைக்கு முருகனுக்கு வந்து காவடி பூஜை உண்டு. அதுக்கும் வேண்டிக்கப்பட்டவா நிறைய பேர் இருக்கா. ஓரோ விஷயங்களும் வந்து அங்கே வேண்டிண்டா காரியங்கள் நல்லா நடந்துட்டுருக்குங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால தான் இந்த ஆராட்டம் அன்றைக்கி பார்த்தாச்சுன்னா 10-300 பேர் இங்கே கேதர் ஆகிடுவா. வராத்தவெல்லாம் வந்துவிடுவான். இந்த டைமிங் பார்த்தாச்சுன்னா கார்த்தால கரெக்டாக 5:30 to 6 o'clock ஓப்பன் ஆகிடும். 8:30க்கு க்ளோஸ் பண்ணிவிடுவா. கார்த்தால வந்து 3 நாழி நைவேத்தியம் சுவாமிக்கு, எல்லா சாமிக்கும் பிரதான தேவதைக்கும் நிறையா. சாயங்காலம் வந்து 5:30 to 6 o'clock நடை ஓப்பன் ஆகும். 7:30 to 8 o'clock நடை அடைச்சி விடுவான்.
திருச்சூர்லேருந்து வந்தால் குழம்பந்தம் வழி கோட்டாய் வந்து புழுந்தலி வரத்துக்கு அரௌண்ட் 70 கிலோமீட்டர்ஸ் வரும். பாலக்காடு கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கோட்டாய் வழி புழுந்தலி கிராமம் மேக்கனாங்குளம் கிராமம் வரத்துக்கு அரௌண்ட் 20 கிலோமீட்டர்ஸ். நமஸ்காரம். இன்னைக்கு விஷு வேலையாகும் இங்கே புழுநெல்லி வேலை சொல்லுவா. இது புழுநெல்லி இரட்டக்குளம் வேலை. இது வந்து காலாகாலங்களாக வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு வேலையாகும். இன்றைக்கி பல தேசங்களிலேருந்தும் வரக்கூடியதான வேலைகள் நம்ம ஐயப்பனோட சந்நிதியில் வந்து சங்கமிக்கும். ஸோ இங்கே வந்து இந்த வேலை கோஷங்கள் எல்லோரும் வந்து தொழுது ஐயப்பனை தொழுதுட்டு வணங்குவா இன்றைக்கி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே பார்க்கலாம் இந்த வியூவை எத்தனை பேர் வந்துட்டு இருக்கா சொல்லிட்டு. ஸோ இந்தத்தோட பிரத்யேகதைங்கிறது வந்து அதானது விஷு கழிஞ்சிட்டு 3ஆம் தேதி விஷு 3ஆம் தேதி அன்றைக்கி எல்லா வருஷமும் இந்த வேலை வரும். இங்கே புழுநெல்லி அக்ரஹாரத்தில் நம்மளோட ஐயப்பன் சந்நிதியில் வந்துட்டு திரும்பி இரட்டக்குளம் போயிட்டு சமாப்தி, அதாவது அஞ்சுமூர்த்தி கோவிலில் போய் சமாப்தி ஆகும். இதில் வெளிச்சப்பாடு உண்டு பிரத்யேகதை. வெளிச்சப்பாடு வந்துட்டு இங்கே சொல்கிற கல்பனைகள் எல்லாம் வந்துட்டு பயங்கர விசுவாசமாகும். മേക്കനാംകുളം ഗ്രാമം എന്നാക്കും இந்த கிராமத்துக்கும் பின்னாடி உள்ள பேர். പക്ഷേ ഇത് ആക്ച്വലി മേൽക്കുന്നിൽ കുളം എന്നാക്കും ഇതിനോട് ഒറിജിനൽ നെയിം. കാരണം ഇത് 2 കുന്നുக்கு மேலே இருக்கிற குளம். இது வந்து ஒரு குளம் வந்து தூர்த்து மந்திரோகம் பரத்தரா എന്ന് சொல்லி அந்த குளத்தை தூர்த்துட்டாக்கும் அதை கண்டமாக்கிட்டாக்கும் அதை ஆக்கியிருக்கோம். இந்த இது ஆக்சுவலி இது வந்து கமிட்டி இப்போ நடத்துகிற கமிட்டி அல்ல. இதுக்கு முன்னால் ராமச்சந்திர ஐயர் എന്ന് சொன்ன ஆளாக்கும் இதை நடத்திக்கிட்டு അവരോട് കാലശേഷം കുട്ടികൾ നടത്തിനാൾ. പിന്നെ അവളെല്ലാം ഇങ്ങേന്ന് വെളിയൂർ പോനപ്പോൾ ഇപ്പോൾ കമ്മിറ്റിയാകും ഇത് ഏറ്റ് നടത്തുന്നത്. ഇപ്പോൾ ഗ്രാമത്തിനുള്ളവ എല്ലാം കോൺട്രിബ്യൂട്ട് பண்ணிட்டாக்கும் இந்த உற்சவமும் ரதமும் பாக்கி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் டே டு டே எல்லாம் பண்ணுறது கமிட்டியாக்கும். இது சின்னொரு கிராமமாக்கும். முன்னாடி இங்கே 10-18 வீடு இருந்தது. இப்போது எல்லோரும் போய் அங்கே பாம்பே கல்கட்டா டெல்லி எல்லாம் செட்டிலாகி இப்போ இங்கே 2-3 வீடு தான் இருக்குது. அதில் ஒன்று ഞാൻ പിന്നെ വേറൊരു മാമി കൂടി ഇங்கே இருக்கா അമ്പടത്താനുള്ളത്. എന്നോട് പേര് വെങ്കടീശ്വരൻ, വൈഫോട് പേര് പുഷ്പ വെങ്കടീശ്വരൻ. Thank you.